திமுக அதிமுக 60 வருஷம் இருந்திருக்காங்கல்ல, அதுவும் பிடிக்காம தானே இன்னைக்கு வந்து விஜய்க்கு ஓட்டு போட்டிருக்காங்க. அரசியல் கேட்குறாங்க. யார் வேணுங்கிறது மக்கள் தான் நீதிபதிகள். மக்கள் முடிவு பண்ணா அந்த மனப்பூர்வமா நம்ம ஏத்துட்டு போயிடணும். கிட்டத்தட்ட ஒரு 95% இளைய தலைமுறை காசு வாங்காம ஓட்டு போட்டுருக்காங்க. பெண்கள் நிறைய ஓட்டு போட்டுருக்காங்க. என் பையன் என் பேரன் ஓட்டு போட்டுருக்கான். அவன் பேரன் தான் அடுத்த வாழ போறவன். 4-5 வருஷம் அது சேர்த்து போக போறேன். அந்த தலைமுறைக்கு வந்து எங்களுக்கு ஒரு சரியான தலைவன் முடிவு பண்ணும் போது அதை தப்புன்னு சொல்லுங்க. நீங்க யாரு? அது நல்லது பண்ணுவான்னு நம்புவோம். விஜய் வந்து சந்தோஷப்படலாம இல்லையா? அவர் வித்தியாசம் பண்ணுவான்னு தான் ஓட்டு போட்டிருக்கீங்க. திரைப்படத்துறை சரி, அரசியல் கேட்குறாங்க. அதாவதுங்க, விஜய் வந்து சந்தோஷப்படலாம இல்லையா? அவர் வித்தியாசம் பண்ணுவான்னு தான் ஓட்டு போட்டிருக்கீங்க. இது வந்து மாற்றம் என்பது உலகத்தை தவிர்க்க முடியாத விஷயம். உங்களுக்கு 1954 9 வருஷம் காமராஜர் நாட்டாண்டார், 9 வருஷம் ஜெயிலில் இருந்தார், 9 வருஷம் நாட்டாண்டார். அவர் சாகும்போது தலைமைட்டு 140 ரூபாயும் 4 ஜோடி சட்டை, 2 ஜோடி செருப்பு, 5-6 புத்தகம் இதுதான் வச்சிருப்போம். அந்த மாதிரி ஒரு தலைவர் நீங்க பார்க்க முடியுமா? சாகும்போது சொத்தே அவருக்கு ஒரு தலைவணி கடையில் ஒரு 140 ரூபாயும் 4 ஜோடி சட்டை, 2 ஜோடி 5-6 புத்தகம் செருப்பு இதுதான். அப்படிப்பட்ட காமராஜர் நீங்க துவக்கடிச்சிங்களே, அது ஏன் துவைக்கணும் உங்களுக்கு? அப்போ காமராஜர் தேவையில்லை, மாற்றம் வேணும் நீங்க. உனக்கு அப்போ வந்து பக்தவச்சனமா இருந்து சொன்னா தமிழ்நாட்டுக்கு விஷக்கிருமிகள் பறவை எடுத்துன்னு சொன்னார். திமுக பவருக்கு வந்தோடனே விஷக்கிருமிகள் பறவை எடுத்துன்னு சொன்னார். பட் அது விஷக்கிருமிகள் நீங்க எப்படி சொல்றீங்க? அவங்க 69 வருஷம் வாழ்ந்துருக்காங்கல்ல. திமுக அதிமுக 60 வருஷம் இருந்திருக்காங்கல்ல, அதுவும் பிடிக்காம தானே இன்னைக்கு வந்து விஜய்க்கு ஓட்டு போட்டிருக்காங்க. ஸோ இது மக்கள் தான் முடிவு பண்றாங்க. பொறுத்தது யார் வேணுங்கிறது மக்கள் தான் நீதிபதிகள். மக்கள் முடிவு பண்ணா அந்த மனப்பூர்வமா நம்ம ஏத்துட்டு போயிடணும். கிட்டத்தட்ட ஒரு 95% இளைய தலைமுறை முதல் தலைமுறை ஓட்டு போறவங்க பூரா 90% வந்து காசு வாங்காம ஓட்டு போட்டிருக்காங்க. பெண்கள் நிறைய ஓட்டு போட்டிருக்காங்க. அப்போ அவங்க எல்லாம் யாரு? என் பையன் என் பேரன் ஓட்டு போட்டுருக்கான். அவன் பேரன் தான் அடுத்த வாழ போறவன். 4-5 வருஷம் அது சேர்த்து போக போறேன். அந்த தலைமுறைக்கு வந்து எங்களுக்கு ஒரு சரியான தலைவன் முடிவு பண்ணும் போது அதை தப்புன்னு சொல்லுங்க. நீங்க யாரு? அது நல்லது பண்ணுவான்னு நம்புவோம்.